நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேசத்தின் மன ஓட்டத்தை கணிக்கும் நாட்டின் நாடி கணிப்பு பகுதியில் ஒடிஷா மாநிலத்தின் தேர்தல் கள நிலவரத்தை பார்த்து வருகிறோம். ஒடிஷாவில் சட்டமன்ற மற்றும் மக்களவைத் தேர்தல் ஒன்றாக நடைபெறும் நிலையில் அதனை எந்த கண்ணோட்டத்தில் மக்கள் பார்க்கிறார்கள் என்பது பற்றியும் ஒடிஷாவின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பது பற்றியும் புவனேஸ்வரில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மத அரசியல் இல்லாமல் வளர்ச்சியை மட்டுமே மையமாக கொண்டு இங்கே தேர்தல் நடக்கிறது. முழு மாநிலத்திலும் தேர்தல் சூழ்நிலை முதற்கட்ட தேர்தலில் பாதுகாப்பு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி முழு மாநிலமும் அமைதியான முறையிலே தேர்தல் சந்திக்கிறது. ஒடிசா மாநிலம் பின்தங்கிய மாநிலமும் இந்தியாவில் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இங்க பார்த்தோன்னா ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கா, நாங்க ஒரு மாதிரியா இருக்கோம்னு நினைச்சோம்னா இப்ப நம்ம தமிழ்நாடு நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா பெங்களூர் சிட்டி மாதிரி நல்லா டெவலப் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஒடிஷாவில் பழங்குடியின மக்களின் எண்ணிக்கை அதிகம், எனினும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறைவாகவே இருப்பதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக தங்களின் தேவைக்காக குரல் கொடுத்து வரும் பழங்குடியின மக்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒடிஷாவில் இருக்கும் நமது செய்தியாளர் கலாநிதி தரும் கூடுதல் விவரங்களை இப்போது பார்க்கலாம். ஒடிஷா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பழங்குடியினர் சுமார் 22% பேர் இருக்கிறார்கள். இவர்கள் சிறு சிறு குழுக்களாக சிறு சிறு பகுதிகளாக இவர்கள் தனித்தனியே பிரிந்து கிடக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 இடங்களில் இவர்கள் 10 முதல் 15 பேராக தனித்தனி குழுவாக வசித்து வருகிறார்கள். இவர்கள் தனியாக ஒரு கிராமமாக ஒரு பெரிய தொகையில் அவர்கள் இல்லாமல் இருப்பது இவர்களுக்கான நலத்திட்டங்களை செய்து கொடுப்பதில் அரசுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பது அரசு தரப்பு பதிலாக இருக்கிறது. உதாரணத்திற்கு பிரதமரின் தேசிய கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வர வேண்டுமானால் ஒரு கிராமத்தில் 1000 பேர் இருக்க வேண்டும். இவர்கள் இப்படி இல்லை என்பதால் இந்த ஒடிசா மாநிலத்திற்கு மட்டும் அந்த எண்ணிக்கை என்பது 500ஆக குறைக்கப்பட்டது. பிறகு அது 250ஆக குறைக்கப்பட்டது. பிறகு 150ஆக குறைக்கப்பட்டது. அப்படியும் இவர்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய முடியவில்லை என்பதால் இந்த மாநிலத்திற்கு மட்டும் அந்த எண்ணிக்கை என்பது வரையறுக்கப்படாமல் விடப்பட்டிருக்கிறது. இவர்கள் 10 முதல் 20 பேராக ஒரு பகுதிகளில் தனித்தனியாக வசித்து வருவதால் இவர்களுக்கான சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், பொது சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுப்பதில் அரசுக்கு பல்வேறு விதமான தடங்கல்கள் இருக்கின்றன என்கிறார்கள். ஆனால் இவர்களை பொறுத்தவரைக்கும் இதுபோன்ற சாலை வசதிகள் என்பவை கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக தாங்கள் கேட்டு வரக்கூடிய ஒரு கோரிக்கைதான். ஆனால் அரசு தொடர்ந்து தங்களுக்கு இதுபோன்ற வசதிகளை செய்து கொடுப்பதில் தயக்கம் காட்டுகிறது என்கிறார்கள். அதேபோல சூரிய சக்தியிலான மின் விளக்குகளை இவர்களுக்கென அரசு வழங்க முடியும். ஆனால் அவற்றை கூட அரசு வழங்குவதில்லை என்பது இவர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பை மேற்கொள்ளலாமா என்பதை குறித்து ஒரு 3 மாவட்டத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் யோசித்து வருவதாக தெரிகிறது. குறிப்பாக கந்தமால் மாவட்டம் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த பழங்குடியினர் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடப் போவதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். அரசு உடனடியாக இவர்களுக்கான நலத்திட்டங்களை செய்து கொடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே இவர்களை ஜனநாயக பாதைக்கு கொண்டு வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கக்கூடும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரன், உதவியாளர் கேசவனுடன் கலாநிதி. ஒடிஷா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று களப்பணி மேற்கொண்ட செய்தியாளர் கலாநிதி தற்புடன் நம்முடன் இணைந்திருக்கிறார். ஒடிஷா அரசியல் கள நிலவரம் குறித்து அவரிடம் கேட்கலாம். கலாநிதி, இப்போ ஒடிஷா மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் நீங்க பயணம் செஞ்சிருக்கீங்க. சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள அந்த மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிருச்சா? அரசியல் சூழல் அந்த மாநிலத்தில் தற்பொழுதுக்கு எப்படி இருக்கு? ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ஆகிய 2 தேர்தல்களும் ஒன்றாக நடைபெற இருக்கின்றன. அதேபோல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள கட்சியும் பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி ஆகிய 3 கட்சிகளுமே தனித்தனியாக தேர்தலை சந்திக்கின்றன. தேர்தலுக்கு இன்னமும் 20 நாட்கள் தான் இருக்கின்றன. இந்த 3 காரணங்களை வைத்து பார்க்கும் போதும் இந்த மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் என்பது தற்போது அனல் பறக்கும் ஒரு பிரச்சாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அப்படியானதொரு தோற்றமே இங்கு இல்லாமல் தேர்தல் பிரச்சாரம் என்பதே மிகவும் மந்தமான ஒரு நிலையில் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தலைநகரத்தை பொறுத்தவரைக்கும் இன்னமும் முக்கிய அரசியல் கட்சிகள் கூட பெரிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால்
தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதில் பல்வேறு கட்சிகளிடையே தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பிஜு ஜனதா தள கட்சியை பொறுத்தவரைக்கும் நேற்றைய தினம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியலில் 9 பேரை நீக்கிவிட்டு புதிதாக 9 பேரை சேர்த்திருக்கிறார்கள். அதேபோல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் பட்டியலும் அடிக்கடி மாறி வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரைக்கும் இதே போன்றதொரு நிலைதான் நீடிக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் பெரிய அளவில் மாற்றங்கள் செய்யப்படவில்லை என்றாலும் 1-2 வேட்பாளர்கள் விரைவில் மாற்றப்படக்கூடும் என்ற ஒரு அச்சமும் அக்கட்சியினர் மத்தியில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் வருகின்ற ஏப்ரல் 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி வாக்கில் சோனியா காந்தி கட்டாக்கிற்கு பிரச்சாரத்திற்கு ஈடுபட வருகை தர வாய்ப்புண்டு என்று காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் தெரிவிக்கிறார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய ஒரு 10 நாட்களுக்கு பிறகுதான் ஒடிசா மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் அதிதீவிரமான தேர்தல் பிரச்சாரம் என்பதை அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து செய்ய தொடங்கும் என்கிறார்கள் இங்குள்ள வாக்காளர்கள். மற்றபடி பார்க்கும்போது இங்குள்ள அரசியல் தளங்களில் பெரிய அளவில் பரபரப்பு எதுவும் இல்லாமல் மிக அமைதியாகவே தற்போது இருந்து வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கலாநிதி, இப்போ ஒடிஷா மாநிலத்தின் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் பல்வேறு தகவல்களை நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நேயர்களே, 21 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒடிஷா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து புதிய தலைமுறை செய்திக்குழு நேரடியாக வழங்கிய தகவல்களை நாட்டின் நாடி கணிப்பு பகுதியில் இன்று பார்த்தோம். வட இந்தியாவில் நமது செய்திக்குழுவினர் தொடர்ந்து பயணம் செய்து மக்களை சந்தித்து வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலத்தின் அரசியல் களம் குறித்து நமது செய்தியாளர் கௌதம் கார்த்திகேயன் நேரடியாக தரும் தகவல்களை நாட்டின் நாடி கணிப்பு பகுதியில் வரும் திங்கட்கிழமை பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.